அதிரடி. இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் வருஷம் ஒரு விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் திடீர்னு ஒரு வருஷம் நடக்கிற ஒரு சம்பவத்தினால பேன் பண்ணப்படுது. இப்போ அந்த காலேஜில் சேர்ற நம்ம படத்துடைய கதாநாயகன் இவ்வளவு நாளாக நடக்காத அந்த ஃபெஸ்டிவலை திருப்பியும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுத்து களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் அவர் கடைசியாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துடைய இயக்குனரான அருண் அனிருதன் இந்த படத்தை ஒரு பக்கம் ஆக்ஷன், இன்னொரு பக்கம் காமெடி அப்படின்னு ரெண்டையும் கலந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்ஷனாக ஒரே ஒரு சீன் தான் பெருசாக சொல்றதுக்கு இல்லை, காமெடியாக டெஃபினட்டாக ஒரு சில சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனால் அது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சில சீன்ஸ் தான், அதாவது ஆன் அண்ட் ஆஃப் ஆக அப்படின்னு சொல்ற அந்த கிளியராக சொல்லலாம். ஒரு சில சீன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில சீன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துடைய இன்ட்ரோ பிளாக் அரைவான விதம் செம்ம கூஸ் பம்பாக செம்மையாக இருந்தது, மாசா வேற லெவலில் திரிக்க விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பாசில் ஜோசப்பை பொறுத்தளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் வழக்கமாக எப்படி இருக்குமோ அதுக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை ஹோல்ட் பண்ணுவாரோ தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பாசில் ஜோசப் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்து வினித் சீனிவாசன் கிடைச்ச அந்த கேப்பை ரொம்ப பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டொவினோ தாமஸை பொறுத்தளவுக்கு இவங்க இன்ட்ரோ பிளாக்ல இவங்க கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல பெருசாக டம்மி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அதே கேஸ் தான் நம்ம ரியா ஷுபோக்கும். கதை நெடுகளும் அவங்க வராங்க, ஆனால் அந்த கதாபாத்திரம் என்ன நமக்குள்ள விட வேண்டிய பெரிய இம்பாக்ட் விடவே கிடையாது. தர்ஷன ராஜேந்திரன் அந்த படத்தில் எதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய கதாபாத்திரம் இருக்கு. ஒரே சீன் பெயரளவு உள்ள வந்துட்டு அப்படி ஒரு ஃபிளாஷ் மொமெண்ட்ல மறைஞ்சு போயிருது அந்த கதாபாத்திரம். இந்த படத்துடைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆக ஒரு சில சுவாரஸ்யமான சீன்ஸ், ஒரு சில சூப்பரான காமெடிஸ் அப்படின்னு அங்கங்க ஒர்க் அவுட் ஆகுதே தவிர மொத்த படமாக பார்க்கும்போது அடேங்கப்பா ஏங்க 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது, வளவலா குளவலான ஒரே ஒரு சப்பலையும் எடுத்துக்கிட்டு அதை ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருதே தவிர மொத்த படமாக பெருசாக இந்த படம் நமக்கு சுவாரஸ்யமாக இல்லாம போயிடுது. இதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். திரைக்கதையுமே அந்த அளவுக்கு ப்ரிடிக்டபிளாகத்தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்குள்ளேயே ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ப்ராப்பராக இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸை நிறைய கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த படம் முடியும் போது நிச்சயமாக இன்னும் மிகப்பெரிய ஒரு எமோஷனல் இம்பாக்ட் கூட கிரியேட் ஆயிருக்கலாம். அது இந்த படத்தில் மிஸ்ஸிங். மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த அதிரடி. அடல் கான்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது யூ சர்டிஃபைடு படம் தான். நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல மலையாள வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு. அப்புறம் என்ன, பார்க்கறதும் பார்க்காதும் உங்களுடைய இஷ்டம் தான்.